குஷ்பு அவர்கள் வந்து ரஜினி சாரை பத்தி பேசின ஒரு வார்த்தை வந்து ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். ட்விட்டர்ல பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்க்ரால் பண்ணும்போது நம்ம கலா மாஸ்டர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதை பத்தி பேசும்போது ரஜினி சாருடைய அந்த நேர்மையை பத்தி அவங்க பேசின இந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து மனசுக்கு ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு ரஜினி ரசிகனா பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயமா தோணுச்சு. அதாவது ரஜினி சாரை அந்த கூட நடிச்சிருந்தா அந்த சககால மனிதர்களை எப்படி புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க நிறைய மேடை பேச்சுகளில் வந்து ஒவ்வொருத்தரும் ரஜினி சாரை வந்து புகழும்போது அது வந்து அவரை பிடிக்காத பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ல உட்காந்து வன்மத்தை கக்கிட்டு இருப்பாங்க. அது அடுத்த விஷயம். ஆனா நீங்க பொதுவா பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் அவர்கிட்ட இருக்கிற ரொம்ப பாசிட்டிவான சில விஷயங்கள் மட்டும் தான் எடுத்து பேசுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து யார்கிட்டயே பேசிட்டு இருக்கும்போது அவர் மத்தவங்கள பத்தி அதிகம் பேசாம, யார் பேசுறாங்களோ அவங்களுடைய லைஃப்ப பத்தி அவங்ககிட்ட பாசிட்டிவா என்ன விஷயத்த பேச முடியும்? உங்களோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது? அப்படிங்கிறது தான் அதிகமா வந்து அவர் பேசுவார். கரண்ட் சிச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு எது வந்து சரியான ஆங்கிள்ல போயிட்டு இருக்கோ, அத தான் வந்து அவர் பேசுவார். பாசிட்டிவான விஷயத்த தான் அவர் பேசுவார் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த குஷ்பு அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இந்த கிரவுண்டடா இருக்கிறது. அதாவது இவ்ளோ பெரிய புகழ வந்து சந்திச்சதுக்கு பிறகும், அந்த டைம்ல அவர் முதல்ல வந்து அவங்க படம் நடிச்ச மன்னன் படமா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு அண்ணாமலை படமாகட்டும், எந்த திரைப்படங்கள் பல படங்கள் அவர் ஒர்க் பண்ணும்போது கூட, அந்த டைம்ல எப்படி இருந்தாரோ, அதே மாரி தான் இதுவரைக்குமே அண்ணாத்த படம் நடிக்கிற வரைக்குமே அதே மாதிரி ஒரு மனநிலையில, இன்னும் எப்படி அவரால பழக முடியுது அப்படிங்கிற விஷயத்தையும் நெறைய அது வந்து ரொம்ப ரொம்ப மனசு பண்பட்டால் மட்டும் தான் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில வாழ முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது ரொம்ப பெரிய ஒரு அது என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் வருது. ஏன்னா, நெறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல. இப்ப நம்மள சுத்தி இருக்க பல பேரே வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நார்மலா சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மனநிலையில இருப்பாய்ங்க. கூட காலேஜ் படிக்கிறவங்களோ, இல்ல வேலை பார்த்தவங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பேசிக் சம்பளத்துக்கு நம்ம கூட இருக்கிற வரைக்கும் ஒரு மாரி இருப்பாங்க. நெறைய சம்பாதிக்கும்போது ஒரு மாரி ஆட்டிட்யூட் மாறுறத நம்மளால பார்க்க முடியும். இல்ல ரொம்ப பெரிய அளவுக்கு ஏதாவது சாதிச்சுட்டாங்க அப்டின்னா, நம்மள யாருன்னு கூட கேட்பாங்க. ஸோ, அப்படிப்பட்ட மனநிலையில இருப்பாங்க. அதாவது தன் லைஃப்ல நம்மளோட லைஃப்ல கிடைக்கிற புகழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன புகழ் தான். எந்த அளவுக்குன்னா, நம்மள சுத்தி இருக்க ஒரு 300, 400 பேர். அத மீறி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் சேர்த்துனீங்கன்னா, ஒரு 1000 பேர் கிட்ட தான் நம்மளுடைய புகழ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேசப்படுது. ஆனா, இவங்க வந்து அ வச்சிருக்க புகழ் அப்படிங்கிறது சாதாரணமான புகழ் அல்ல. இந்தியால இருக்கிற 138 கோடி பேர்னா, அந்த 138 கோடி பேருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு இருக்காரு. அத்தனை பேருக்குமே ரஜினிகாந்த்னா யாருன்னு தெரியாம இருக்காரு. நீங்க ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற கடைக்கோடியில இருக்கிற மனிதனா இருக்கட்டும், அல்லது இந்த பக்கம் கடைசியில தனுஷ்கோடியில போயிட்டு வந்து நீங்க அ யார கேட்டீங்கனாலும் சரி, ரஜினிகாந்த் அப்படிங்கிற பெயர் தெரியும். அவருடைய புகழ் உட்பட தெரியும். அவர் என்ன படம் நடிச்சிருக்காரு, அவர் ஸ்டைல் பண்ணுவாரு, அவரோட ஸ்டைல் என்ன, அவர் சிகரெட் தூக்கி போடுற ஸ்டைல் பிடிக்கும். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க பேசுவாங்க. ஒரு மனிதன் ஒரு நம்மளுடைய கர்நாடகாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டக்டரா இருந்துட்டு ஒரு இந்த மனுஷன் ஒருத்தவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து, அதற்காக தன்னுடைய திறமைய வளர்த்துக்கிறதுக்காக வந்து காலேஜ்ல சேர்ந்து, படிச்சு, அதுக்கப்புறம் அதிலிருந்து முன்னேறி வந்து, இவ்வளோ பெரிய அந்தஸ்து அடையணும்னா, அப்ப எவ்வளோ பெரிய ஜர்னி இருக்கணும். 138 கோடி பேருக்குமே தெரிஞ்ச ஒரு புகழ சம்பாதிக்கணும்னா, அப்ப எவ்வளோ பெரிய அளவுக்கு உழைப்ப போட்டிருக்கணும். ஏன் வந்து ரஜினி சார் வந்து இன்னும் எவ்வளோதான் புகழ் அதிகமா போனாலுமே இன்னும் தரையில நடக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப சிம்பிளான மனிதன், எளிமையான மனிதன் ஏன் சொல்றாங்கன்னா, அந்த எளிமையா இருந்த காலத்துல எப்படி இருந்தாரோ, அதே விஷயத்த இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால தான் அவர வந்து எளிமையான மனிதராக எல்லாருமே இதுவரைக்கும் பார்க்குறாங்க. அத எந்த விதத்திலயுமே வந்து நம்ப மறுக்கவே முடியாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பல பேர்கிட்ட வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். என்னன்னா, அந்த கண்டக்டர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனிதன இன்ன வரைக்குமே அவர் வந்து வாழ்க்கையில சுமந்துட்டு இருக்காரு. சிவாஜி ராவா இருக்கிறனால தான் நான் ரஜினிகாந்தா இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தைய அவர் சொன்னது ரொம்ப சாதாரணமான வார்த்தை அல்ல. என் மனசுக்குள்ள இன்னும் சிவாஜி ராவ் தான் இருக்கான். நீங்க அந்த சிவாஜி ராவுக்கு ரஜினிகாந்த் அப்படிங்கிற பட்டத்த சொல்லி, அந்த பெயர சொல்லி நீங்க கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. அதுதான் வந்து உண்மை அப்படிங்கிற விஷயத்த ரஜினி சார் வந்து பல இடங்கள்ல வந்து சொல்லியிருக்காரு. அத நம்மளால வந்து நெறைய இடங்கள்ல வந்து உணர முடிஞ்சது. குஷ்பு அவர்களுடைய வார்த்தையிலும் உணர முடிஞ்சது. அவங்க கூட வந்து குஷ்பு அவர்கள் வந்து பல அரசியல் கட்சிகள், எல்லா இடங்கள்லயும் ஒர்க் பண்ணி எத்தனையோ மனிதர்கள வந்து சந்திச்சிருந்தாலும், அவங்க எல்லாத்தையும் மீறி ஒரு உதாரணத்துக்கு சொல்லும்போது டக்குனு ரஜினி சார் வந்து மைண்ட்ல வராரு அப்படின்னா, அப்போ எந்த அளவிற்கு வந்து அ இத்தனை இத்தனை பேர்கிட்ட ஒர்க் பண்ணி 200 படங்களுக்கு மேல ஒர்க் பண்ண ஒரு ஹீரோயின், அவங்களுக்கு டக்குனு சொல்லணும்னா ரஜினி சாரோட பேர் தான் மைண்ட்ல வருது அப்படின்னா, வெறும் வந்து புகழ்ச்சிக்காக மட்டும் சொல்ற விஷயம் இல்ல. அத்தன மனிதர்கள்லயுமே அவர் வந்து எல்லாத்துலயுமே நல்ல கேரக்டர் தான் இருந்திருப்பாங்க. அவங்க கூட நெறைய பேர் நல்ல கேரக்டர்ல பழகியிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் விட டக்குனு இவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனா அதையும் மீறி சொல்றாங்கன்னா, அந்த அளவிற்கு அவங்களுடைய குணம் அவங்கள வந்து லைஃப்ல வந்து பாதிச்சிருக்கு. அதனால தான் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. நெறைய பேருடைய அந்த ரஜினி சார் மேல வருகின்ற அந்த புகழ்ச்சிய, அவர பத்திய வார்த்தைகள கேட்கும்போது, மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ரஜினி ரசிகனாக, ஒரு நல்ல மனிதனை வந்து நல்ல மனிதன் அரசியல் அப்படிங்கிற பாதைக்குள்ள வந்து விலகி போனது தமிழ்நாட்டுக்கும் பெரிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா, இழப்பு அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ரஜினி சாருக்கும் பெரிய இழப்பு. ஏன்னா,
ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பெரிய புகழ் கிடைச்ச பிறகு அந்த புகழை வந்து அந்த புகழ் மூலமாக ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த செய்ய முடியும் அப்படிங்கிற இடத்துக்குள்ள இருந்து அதுக்கு இயற்கையும் அவருடைய உடல்நிலையும் ஒத்துழைக்காம போனது வந்து காலத்துடைய மிகப்பெரிய சதின்னு தான் எடுத்துக்கணும், சாபம்னு கூட எடுத்துக்கலாம். தலைவரை பத்தி நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் யோசிக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயங்கள் இருக்கு. அதுல இந்த விஷயமும் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க இந்த குஷ்பு அவர்களுடைய இன்டர்வியூ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.